Happy morning students. நம்ம காமர்ஸில் சாப்டர் 25 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் என்டர்ப்ரெனரியல் டெவலப்மெண்ட் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, என்டர்ப்ரெனரியல் டெவலப்மெண்ட் அதுதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் ஆஃப் இனோவேஷன்ஸ் அண்டு என்டர்ப்ரெனர்ஷிப் இன் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த இனோவேஷன்ஸ்க்கு என்டர்ப்ரெனர் வந்து இனோவேஷன் புதுமைகளை புகுத்துவதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்தியன் கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியா எஃபர்ட்ஸ் அட் ப்ரொமோட்டிங் என்டர்ப்ரெனர்ஷிப் அண்டு இனோவேஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறத பார்த்தோம். மேக் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடல் இனோவேஷன்ஸ் மிஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தி உமன் இல்லையா, உமன்ஸ்க்காக உள்ளது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜன்தன் ஆதார் மொபைல் அந்த சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா அது பார்த்தோம் இல்லையா, என்டர்ப்ரனருடைய அந்த அந்த இது வந்து டிஜிட்டல் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இதில் வந்து இந்தியா வந்து எந்த அளவில் பிஸ்னஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணோம். ஓகேயா, Stand Up India. It was launched in 2015. Stand Up India seeks to leverage institutional credit for the benefit of India's underprivileged. It aims at enabling economic participations of women entrepreneurs, scheduled caste and scheduled tribes, and share the benefits of Indian growth with the above mentioned categories. அதாவது இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமாக, இந்த பிளானிங் மூலமாக இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல்டு ட்ரிப்ஸு அந்த இனத்தைச் சேர்ந்த பெண்கள், ஓகே, பெண்கள் மகளிருக்கான அந்த இது கம்பெனி அந்த நிறுவனங்கள் இது பண்ணுறதுக்கான கடன் வழங்கி அவர்கள் வந்து அந்த குரோத் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, வளர்ந்து வரும் அந்த அவர்களும் அந்த வளர்ந்து வரக்கூடிய எக்கனாமிக்கல் இந்தியன் எக்கனாமிக்களுடைய அந்த பலன் பெனிஃபிட்ஸ் பெற்று அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டது. நல்லா தெரியுங்க, ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரிப் அந்த இனத்தில் உள்ள பெண்கள் வந்து வளர்ச்சி பெற வேண்டும், அவங்கள எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸில் குரோத்தை அடைந்து பலனை பெற வேண்டும் என்ற நோக்கோடு அமைக்கப்பட்ட ஒரு பிளானிங் ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து டுவர்ட்ஸ் this end at least one woman and one individuals from the SC or ST communities is granted loans between rupees 10 lakhs to rupees 1 crore to set up greenfield enterprises in manufacturing services or the trading sector. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா, இந்த பிளானில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் துவங்கப்படும் ப்ரொடக்ஷன்ஸ் சர்வீசஸ் மற்றும் பிஸ்னஸ் வியாபாரம் அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் என்னென்னா 10 lakhs 10 லட்சம், ஓகே, 10 lakhsலேருந்து 1 crore 1 கோடி அளவிற்கு வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும், ஓகே, ஒவ்வொரு மகளிர் அந்த என்டர்ப்ரனர் இருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ் என்டர்ப்ரனர் அவர்களுக்கு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா SC ST, ஓகே, அந்த தாழ்த்தப்பட்ட அந்த பெண்கள் அந்த மலங்குடியின மக்கள் பெண்கள் சேர்ந்தவராக இருத்தல் கட்டாயம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் வந்து அதாவது 10 lakhsலேருந்து 1 crore வரை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா ட்ரேடு ரிலேட்டட் என்டர்ப்ரைனர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்டு டெவலப்மெண்ட்டு, அதாவது TREAD அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த ட்ரேடு வணிகம் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் வியாபாரம் அது சார்ந்த அந்த என்டர்ப்ரனர் இருக்கார் இல்லையா, அந்த என்டர்ப்ரனர்ஷிப் தொழில் முனைவு அவங்களுக்கான அந்த அசிஸ்டன்ஸ் உதவி மற்றும் அதற்கான டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி திட்டம், ஓகே, அதற்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வந்து ட்ரேடு ரிலேட்டட் என்டர்ப்ரனர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்டு டெவலப்மெண்ட்டு. திஸ் ஸ்கீம்ஸ் envisages to address the critical issues of access to credit among India underprivileged women. The trade program enable credit availability to interested women through non-governmental organizations, NGOs. As such women can receive support of registered NGOs in both accessing loan facilities and receiving counseling and training opportunities to kick-start proposed enterprises in order to provide pathways for women to take up non-farm activities. பிஸ்னஸ் சார்ந்த அந்த இருக்குல்லையா தொழில்முறை அதற்கான உதவி மற்றும் வளர்ச்சி திட்டம் தான் இந்த நம்ம
ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரைனர்ஷிப் அசிஸ்டன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது பார்த்திங்கன்னா அரசு சாராத அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளில் வந்து ரிஜிஸ்டர் செய்து கொண்ட அந்த நலிவுற்ற, அதாவது ரொம்ப ஒரு இதான இருக்கிற உமன்ஸுடைய இது இருக்கு இல்லையா குழுக்கள், அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ்டு அப்படின்னா நலிவுற்ற அந்த உமன்ஸுடைய அதுகளுக்கு கடன் உதவி மட்டுமின்றி அவர்களுக்கான அந்த கடன் உதவி மட்டும் கொடுக்கறதும் இல்லாமல் அந்த பிஸ்னஸில் அவங்க வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான பயிற்சி, ஓகே, ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குரிய அந்த ஆலோசனைகள் அதெல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குறிப்பாக வந்து இந்த இது அக்ரிகல்ச்சர் சாராத வேளாண்மை சாரா அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களுக்கு இந்த திட்டத்தில் உதவி வழங்கப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் அல்லாத மற்ற பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட, தொழில்துறை சம்மந்தப்பட்ட, வாணிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, உதவி வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது இதுதான் இந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து அதை வந்து எப்படி மேம்படுத்துறது, புதுமைகளை புகுத்துவதற்காக மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு தான் என்ன செய்கிறது, உதவி செய்கிறது அப்படின்னு அரசு உதவி செய்கிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா, அதாவது வந்து இந்த பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் பிளானிங் திட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, என்டர்பிரனரை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசினுடைய முயற்சியாக சொல்லப்படுகிறது. அதாவது வந்து எ ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு என்டர்பிரினர்ஷிப். This is a skill certifications initiative which aim to train youth in industry relevant skills to enhance employment opportunities for livelihood creations and employability. அதாவது வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த நேஷ்னல் தேசிய திறன் வளர்ச்சி மற்றும் அந்த தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழில்துறைகள் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் MSDE, அது வந்து அதனுடைய ஆற்றல் மற்றும் திறனை மேம்படுத்த பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்டர்பிரினருடைய ஆற்றல் திறமை இதெல்லாம் மேம்படுத்துவதற்காக பயிற்சி அளிக்கிறது தான் அந்த MSDE அப்படிங்கிறது, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, மேலும் இந்த ட்ரைனிங் பெற்ற பின்பு வந்து அந்த இவங்க இருக்காங்களே, அந்த ட்ரைனிங் பெற்ற என்டர்பிரனர் அவங்க வந்து சுயமாக தொழில் துவங்கி அவங்களுடைய லைஃப்பை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த பிளான் வந்து உதவுகிறது. அதாவது பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த பிளான் வந்து அவங்களே சுயமாக தொழில் செய்து தன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள இந்த திட்டம் உதவுகிறது. அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள்ள அந்த தேவையான அந்த தொழிலுக்குரிய பயிற்சிகளை அளிப்பது தான் இந்த பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனாவுடைய பிளானிங். ஓகேயா. நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன்ஸ் அப்படின்னா தேசிய திறன் அபிவிருத்தி குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது. திஸ் ஸ்கீம் வாஸ் valid in July 2015. The mission aims at building synergies across these sectors in terms of skill training activities with a vision to build a skilled India. It is designed to expedite decisions making across the sectors to provide skills at a scale without compromising on quality or speed. இந்த நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிற இந்த பிளானை பொறுத்தவரை 2015 வந்து ஜூலையில் வந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் வந்து அந்த பெனிஃபிட்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை பயன்பெறக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் தொழில் சார்ந்த ஸ்கில்லு ட்ரைனிங் தரப்படுவதுடன் அவங்களுக்கு அதற்கு உடனடியாக மற்றும் தரமான அந்த முடிவுகளை எடுக்க பயிற்சி தரப்படுது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிஸ்னஸும் பண்ணுறதை விட அந்த பிஸ்னஸில் என்ன அப்டக்கிள்ஸ் தடைகள்லாம் வரும் இல்லையா, அப்போ ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய பயிற்சியும் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் எக்கனாமிக்கலாக உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, ட்ரைனிங் அளித்து இந்தியாவை வந்து ஒரு ஸ்கில், அதாவது ஆற்றல் வங்கியாக, அதாவது ஸ்கில்டு இந்தியா
ஸ்கில்டு இந்தியானா ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்தியா வந்து ஒரு ஆற்றல் வங்கியாக மாற்றுவது இதனுடைய லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா, அதான் ஏன்னா சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட், SEED. அதாவது சயின்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அறிவியலே சயின்ஸ் அடிப்படையில் அதுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் அதனுடைய டெவலப்மெண்ட் அபிவிருத்தி. எம்பவர்மெண்ட்னா அதிகாரம் அளித்தல், டெவலப்மெண்ட்னா அபிவிருத்தி. ஓகே, அதுதான். அப்போ சயின்ஸ் அடிப்படையில் அதிகாரம் அளித்தல் மற்றும் வந்து அபிவிருத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, SEED aims to provide opportunities to motivated scientists and field level workers to undertake action-oriented location-specific projects for socio-economic gain. Particularly in rural areas, SEED emphasizes equity in development so that the benefits of technology occur to a vast section of the populations, particularly the disadvantaged. ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் மற்றும் அந்த மோட்டிவேட்டட் செயலூக்கமளிக்கப்பட்ட அந்த சயின்டிஸ்ட் அந்த அறிவியலுடைய ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க இந்த ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் ஆரம்பிக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் மோட்டிவேஷன்ஸ் அது எய்ம், சோசியோ எக்கனாமிக் எய்ம். ஓகேயா, நோக்கம் அதற்கு அதாவது சோசியோ எக்கனாமிக் நோக்கம் கொண்ட, அதாவது சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட அந்த பிளானிங் செயல் திட்டம் ஆகும். இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ரொம்ப அதாவது நலிவுற்ற இவங்க இருக்காங்க இல்லையா மக்கள், அந்த நலிவுற்ற பிரிவு மக்களுக்காக இந்த அறிவியல் மற்றும் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப முறையினால் வளர்ச்சியின் பலன்களை அவங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்க செய்து அவங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஸ்டேஜில் அவங்கள கொண்டு வருவது. ஓகேயா, அவங்கள ஈக்குவல் ஸ்டேஜில் எக்கனாமிக்கலாக ஒரு ஈக்குவலான ஸ்டேஜில் கொண்டு வரக்கூடிய செயல்பாடு தான் இந்த திட்டத்தினுடைய தலையாய நோக்கமாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக சொல்லப்படுகிறது. மற்ற மக்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியல் மூலம் அவங்களுக்கு எல்லா வளர்ச்சியினுடைய பலன்கள் கிடைக்க செய்வது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.